ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அக்ஷய பாத்திரம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி க்ரீன் கோபி 65. ரொம்ப கிறிஸ்பியான இந்த கோபி 65 ரெசிபி மின்ட் ஃப்ளேவரில் செஞ்சது. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவரை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 2 கப் அளவு தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதில் 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கோபி எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மின்ட் மசாலா ரெடி பண்ணிடலாம். நான் இதுக்கு மிக்சர் ஜாரில் 1 கைப்பிடி அளவு புதினா, கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன். காரத்துக்காக ஒரு பெரிய பச்சை மிளகாய், கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். காரம் நம்ம தனியாக ஆட் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம காலிஃப்ளவரை தண்ணியிலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு இது கூடவே 1 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் 1 ஸ்பூன் அளவு கடலை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்ல பைண்டிங்காக நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த புதினா, கொத்தமல்லி விழுதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் இதே மெத்தட்லேயே தனித்தனியாக கூட செஞ்சுக்கலாம். புதினா மட்டும் கூட வச்சு செய்யலாம், இல்லைனா கொத்தமல்லி மட்டும் வச்சு செய்யலாம். காலிஃப்ளவர் மல்லி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சுடுங்க. கடாயில் கொஞ்சமாக ஆயில் வச்சுட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுதான் நம்ம மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த காலிஃப்ளவரை இது கூட சேர்த்து மிதமான சூட்டில் நல்லா பொரிச்சு எடுங்க. அடுப்பை எப்போவுமே சிம்லேயே வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும். இல்லைன்னா நம்ம மேலே சேர்த்துருக்கிற மாவு சட்டுன்னு கருகிடும், உள்ளே இருக்கிறது சரியாக வேகாத மாதிரி இருந்துடும். சிம்லேயே வச்சு நல்லா பெரட்டி விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கு அப்புறம் எடுங்க. உங்களுக்கு இந்த க்ரீன் கலரில் கொஞ்சம் தெரியாது கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சான்னு. கொஞ்சம் மலமளப்பு அடங்கணும்னு நல்லா கிறிஸ்பியாக ஆனதுக்கப்புறம் பார்த்தாலே தெரியும். அப்படி எடுத்திங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.